முதலாளிகள் பின்னால் வேலை செய்தும் கூட ஒரு ஆசனத்தை கூட வெல்ல வைக்க முடியாத சூழலுக்கு ஏற்படுமா இருந்தால் அது அர்ஜுனா கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் இது. ஆகவே அதை புரிந்து கொண்டு நாங்கள் பயணிப்போம். பாருங்கள் உறவுகளை, உங்கள் கருத்துக்களை தாருங்கள். சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த வாக்குகள் எண்ணப்படுகின்ற பொழுது இலங்கை நேரம் 7:30 மணிக்கு பின்னர் அந்த வாக்குகள் எண்ணப்படும் என்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவரை அவர்கள் அந்த இடத்திலேயே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஏனைய சக வேட்பாளர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். சரா அலி வணக்கம். நீங்களும் சப்ஸ்கிரைப் இணைஞ்சு கொண்டிருக்கீங்க, மிக்க நன்றி அண்ணா. 260 போட்டு இணைஞ்சு கொண்டதுக்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி சரா அலி. அந்த வகையில இந்த வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உறவுகளே, நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த வரலாற்று சிறப்புமிகு தேர்தல், இலங்கையினுடைய 9வது பாராளுமன்ற தேர்தல், இது 10வது பாராளுமன்ற தேர்தல் என்கிறார்கள். உண்மையிலே அது 9 ஜனாதிபதிகள் தான் இலங்கையை ஆண்டிருக்கிறார்கள். அப்படின்னா 9 ஜனாதிபதிகள் என்றால் அது 9 பாராளுமன்ற தேர்தலாகத்தான் பெறும். ஆனா 10 என்று சிலர் எழுதியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் 10 என்பது முதலாவது ஜனாதிபதிக்கு முன்னதாக ஆளுநராக அவர் காணப்படும் பேர் எனக்கு வாய்க்குவதில்லை. அப்ப அவருடன் சேர்த்தாத்தான் 10 ஜனாதிபதிகள் என்று உள்ளடக்கப்படும். அப்ப இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக அவர் ஆளுநராக இருந்தார். சுதந்திரம் அடைஞ்சதை பின்பாடுதான் ஜனாதிபதி என்ற ஒருவர் உருவாக்கப்படுகிறார். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது இது 9வது பாராளுமன்ற தேர்தல். இல்லை, நீங்க அந்த ஜனாதிபதிக்கு முதலாக இருந்த ஆளுநர் அவர் உங்களை நாட்டினுடைய ஒருவர் என்று சொன்னீங்கன்னா தான் இது 10வது பேர். ஆனா அப்படி வர்றதுக்கு எனக்கு நான் நினைக்கல அப்படி வரும். அப்ப இது 9வது பாராளுமன்ற தேர்தல் தான் நான் கருதுறேன். அப்படித்தான் நான் எடுக்கலாம். அந்த வகையில் இது 9வது பாராளுமன்ற தேர்தல், மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல். 38 வயது மருத்துவ போராளியாக மருத்துவனாக களமிறங்கிய அர்ச்சுனா ராமநாதன் மிக பெரும் வரலாற்று சிறப்பு மிகு வெற்றியை இம்முறை பெற்றுக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறுகிய காலத்தில் 5 மாதம் 3 வாரத்துக்குள்ளாக மிக பெரும் வரலாற்று சிறப்பு மிகு இதை செய்திருக்கின்றார். ஆகவே மைந்தாவை கலத்து ரணில் வந்ததை சொல்லுகிறார்கள். இலங்கையினுடைய அனுரா திசாநாயக்கனுடைய ஆட்சி முறையான ஒரு ஆட்சியாக இலங்கையுடைய 9வது ஜனாதிபதி அனுரா குமர திசாநாயக்கா சொன்னது போன்று லஞ்ச ஊழலற்ற ஒரு நாட்டை கட்டி எழுப்புவோம் என அவரது கூற்று சரியாக இருக்குமா இருந்தால், உண்மையிலே இலங்கை மக்களினால், அனைத்து தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களினால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராக அனுரா குமர திசாநாயக்கா மாற்றம் பெறுவார். அவரை எதிர்வரும் 50 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சியிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றுக் கொள்வார். அப்படியானால் அவர் அடித்தட்டு மக்கள் மத்தியுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதனூடாக மக்களுக்கான தீர்வினை தருவாராக இருந்தால், அந்த மக்கள்களையும் இலங்கையராக எண்ணிக்கொண்டு மத இன மொழி பேதமின்றி அனைவரையும் ஒரு இனம் ஒரு தாய் பிள்ளைகளாக எண்ணி அவர் அனைவருக்குமான ஒரு இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அவர் பயணிப்பாராக இருந்தால், கண்டிப்பாக அனுரா திசாநாயக்கா எதிர்வரும் 25 ஆண்டுகள் அல்லது 5 முறை இலங்கையுடைய அரசியல் சட்டத்திலே 2 முறைதான் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி 2 முறை பிறர் ஆள முடியாது. ஆனால் அவருடைய கட்சி, அவர் இல்லாவிட்டால் அவருடைய கட்சி 5 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு ஒரு நாட்டினுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவருடைய செயல்பாட்டை தான் அது இருக்கு. அப்ப அதுக்குரிய வழிவகையில் அவர் செயல்படுவாரா இருந்தால், நான் நினைக்கிறேன் முன்னர் கூறியது போன்று தமிழ் அரசியல் கட்சிகள் இல்லாது அழிந்து மத்திய கட்சியுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு புதிய அரசியல் தோற்றம் அங்கு உருவாக்கப்படும். இப்ப அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிறகு இப்ப 2 ஆசனங்களை பெற்றால் கூட இதற்கு பிறகு கட்சி அரசியல் காணாம போய் சுயேட்சை குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் ஆளுகின்ற கட்சிகள் அல்லது ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அதுல பேரம் பேச்சுடன் கூடிய ஒரு இணக்கப்பாட்டு அரசியல், அதனூடாக ஒரு உரிமை அரசியலை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அது ஏற்படும். இது அர்ச்சுனா புதிய ஒரு சரிதத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நல்ல செய்தி, 23 சொகுசு வங்களா ஏக்கடி அறிவிப்பு. யாருக்கு புரியல? பறிச்சிருக்கான் 28 சொகுசு வங்களாவை ஏக்கடி பறிச்சிருக்கான். ஓ, மிக்க நன்றி, சூப்பர். நல்லபடியா அவர்களை எழுந்து வாருங்கள், இது உங்களுக்கான நேரம். உங்களை நாங்கள் பேச விடுவதில்லை என்ற பல குற்றச்சாட்டு இருக்கிறது. தயவு செய்து மேலே வாருங்கள், உங்கள் கருத்துக்களை பாருங்கள்.
அனைவரும் பொதுவுடைய பேசிக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எழுந்து வந்து உங்கள் கருத்துக்களை வையுங்க. வணக்கம் ஜோகா. வணக்கம். வணக்கம் ஜோகா. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா, எங்கட கண்பிரிவுல கண்டிப்பா டாக்டர் அர்ச்சனா 3 விட 4 ஆசனம் பெறுவாருன்னு எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. நன்றி அக்கா. நன்றி அக்கா. மிக்க நன்றி அக்கா. நன்றி அக்கா. சப்ஸ்கிரைப் சேர்ந்துக்கிறீங்க அக்கா. மிக்க நன்றி அக்கா. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. பார்த்து கொண்டிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் மேல வாரதில்லை. நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எப்படி சொல்றீங்க 4 ஆசனம் வெல்லுவாருன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய என்ன சொல்லலாம், அவருக்கு அளித்த வாக்கின் படை எங்கட நான் வவுனியால தான் எங்கட சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் கேட்ட போது எல்லாரும் யாழ்ப்பாணத்துல உள்ளவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமா தெரிஞ்சு கொண்ட விதத்துல யாழ்ப்பாணத்துல முக்காவாசி பேருக்கு அவங்க அர்ச்சனா டாக்டருக்கு தான் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரீதியில நான் சொல்றேன். நன்றி டர்வின். நீங்கள் முனைஞ்சோலிக்கிற சப்ஸ்கிரைபர் நன்றி அண்ணா. 209 செய்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா. அக்கா, நீங்க வவுனியாவில நீங்க இருக்கிறேன்னு சொன்னபடியா சொல்லுங்க. இப்ப இந்த வவுனியாவில இப்ப அர்ச்சனா ராமதாஸ் போட்டியிடல, அங்க வேற கட்சிகள் போட்டிட்டாங்க. அந்த அடிப்படையில எந்த கட்சி அங்க புதுசா வந்த சுயேட்சைக்குழுவா போட்டிட்டதுல யாருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? நான் தெரிந்து கொண்ட ரீதியில அந்த பக்கம் வந்து கூடுதலா யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் கிட்டத்தட்ட ரிசார்ட் பதிவு போராட்டத்துல அவங்க கலைஞ்சு போனதாகவும் வெள்ள வெட்டிக்காரங்க எல்லாம் ஓடினதாகவும் சொல்றாங்க. ஆனா புதுசா யாரு வந்தேன்னு சொல்லி எனக்கு சரியா சொல்ல தெரியலன்னா. இல்ல, குலாக்கடர் ராசன் அவங்க போட்டிடுறாங்க அக்கா. இப்ப என்னன்னா, இப்ப நான் சிலர் மக்கள் பேசுற சொன்னாங்க வந்து அவரை சொல்ல போனால் அவருக்கு முன்ன ஸ்டார்ட்ல வந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க தான். இந்த இடையில வந்த எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து 3/4 பேர் வெளியில வந்துட்டாங்க. அவங்க ஆதரவாளர்கள் 3/4 பேர் வந்துட்டாங்க வெளியில. அந்த ரீதியில அவருக்கு வெல்ல மாட்டார் என்ற கருத்து தான் அங்க கூடுதலா இருக்கு. கடந்த கால எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீணைக்கும் உதயராசாக்கும் தான் போட்டியா இருந்தது. அந்த காலகட்டத்துல ஒரு சொற்ப வாக்காளர் தான் உதயராசா மிஸ் ஆகி போனது. இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து அவருக்கு தடை விதிச்சிருந்தது. அப்புறம் திரும்ப தடை எடுபட்ட அப்புறம் உள்ள வந்தவையல் லேட்டா தான் வந்தது. ஆனா எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. அது சொன்னா சுயேட்சையா இப்ப வாரன்னு சொன்னா அதுல எமில்காந்தன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் இருக்குமென்னு நினைக்கிறோம். மற்ற ராசனை எல்லாம் இங்க ஒருத்தரும் கணக்கெடுக்கவே இல்லை. வாக்கு இல்லாட்டிக்கு அவருடைய கட்சிக்கு வாக்கு இருக்கு. அதால அவருடைய கட்சியும் இந்த வவுனியாவில ஒரு போட்டியிடுற ஒரு கட்சியா தான் இருக்குது. ஒரு சீட்டுக்கு வாரதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது, அவருடைய கட்சியில இருக்குது. அப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. இப்ப வவுனியாவில எல்லாம் அவருடைய கட்சிக்கு பெரிய ஒரு ஆதரவு, அது நிறைய ஆதரவு இருக்கு. கட்சிக்கு இருக்கு, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா அவருக்கு வந்து அவரை அவர் வருவார் சொல்ல முடியாது. அவர கட்சிக்கு ஆதரவு இருக்குது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எமில்காந்தன் என்ற ஒரு சுயேட்சையா போட்டிக்கிட்டு அவருக்கும் இருக்குது. புதிய முகங்கள் வவுனியாவிலையும் பாரக்கு சந்தர்ப்பம் இருக்கு. டர்வினா மிக்க நன்றியனா. சப்ஸ்கிரைபர் நன்றியனா. இதுல ஒரு விஷயம்னா, அந்த எமில்காந்தனா தமிழில விடுதலை புலிகளும் மஹிந்த ராஜபக்ஷவும் அந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அல்லது ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அதன் ஊடாக 100 ஏதோ மில்லியனோ ஏதோ கோடி கணக்கான பணத்தினை வாங்கி கொண்டு உடன்படிக்கைக்கு வந்ததாக விக்கிலீக்ஸ் என்கின்ற ஒரு இணையம் அந்த ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய முகவர்களாக இந்த எமில்காந்தன் என்பவர் செயல்பட்டார் என்பதும், அன்றிலிருந்து அவர் பல காட்டி கொடுப்பதற்கு உடந்தையாக இருந்து பின்னர் விடுதலை புலிகள் காணாமல் அளிக்கப்பட்டதுக்கு காரணமா இருந்தவர் சொல்ல அந்த எமில்காந்தன். அவர் அப்படியான ஒரு போட்டியிடல. அவரை வவுனியா மாவட்டத்தில் தமிழ் மக்கள் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் நம்புறீங்களா? இல்ல, வவுனியா மாவட்டம் இல்ல தானே, வன்னியத்தே தொகுதி 3 மாவட்டத்தை இருக்குது. அந்த 3 மாவட்டத்துல அவருக்கென்று அவர் சில உதவிகளை செய்திருக்கலாம், சில அவருக்கென்று ஒரு மக்கள் இருக்கலாம் என்ற ஒரு ஆதரவுகள் இருக்குது.
எமில்காந்தனிடம் புதுசாக வந்தவர். அப்ப அவருடைய உண்மையான நடவடிக்கைகள் எதுவும் மக்களுக்கு தெரியாமல் இந்த பழைய வாக்களித்தவர்கள்ட்ட எதிர்ப்பால இவருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அவர் வருவாருன்றது இல்ல, அவருக்கு ஒரு போட்டி ஒன்று இருக்குது ஒரு சீட்டுக்கு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி வன்னிமைந்தன் சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னா ஆரம்ப கால வரலாறுகளை தோண்டி பார்க்கக்கூடிய ஆட்களா இருந்தா ஓட் போட மாட்டீங்க. ஆரம்ப நிலைமைகள் தெரிஞ்சிருந்தா. ஆகவே இப்ப புதுசா வர ஆட்கள் பணங்களுக்கும் சாப்பாடுகளுக்கும் வேற தேவைகளுக்கும் இதான ஆட்கள் வந்து ஓட்ஸ் போடுவீங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது வன்னியை பொறுத்த மட்டும் இங்க. இப்ப என்னன்னா இந்த பேஸ்புக் அதாவது சமூக வலைத்தளங்களில வர நியூஸ்களை பார்த்துதான் அந்த இளைஞர்கள் வாக்களிக்கலாம். அதோட அந்த அவர்களுடைய வயது அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் பாரம்பரியமா அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறோம் நினைக்கிறோம் வன்னி பிரதேசங்கள்ல. ஆனால் அந்த இளைஞர்கள் வந்து சமூக வளத்துல வர அந்த தகவலை வச்சு கூட தான் வாக்களிச்சு. அதாவது இப்ப யாழ்ப்பாணத்துல இப்படி இந்த அர்ஜுனா அவனுடைய ஆதரவு குடிச்சோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு தரம் தங்களுடைய வலைத்தளங்களை வந்து பயன்படுத்தி இருப்பினோம். அதனாலதான் மக்களுடைய நீங்க சொன்ன மாதிரி முதல் காலத்தினுடைய அவருடைய வரலாறுகள் தெரியாம இருக்கு. ஆனால் இப்போ பெரும் போட்டிகளாக இல்லை, அதாவது இறுதி சீட்டுக்கான ஒரு போட்டியா தான் அவைகளுக்கு இருக்கு. நீங்க வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில நீங்க யாருக்கு பலத்த போட்டி தற்போது நிலவிற்கு எதிர்பார்க்குறீங்க? தேர்தல் தொகுதியில 3 சமூகமும் வாழ்ற ஒரு தேர்தல் தொகுதி. அதுல வந்து தமிழ் மக்கள்லாம் 75% வாழினம், அதோட முஸ்லீம் மக்களும் இருக்கணும், அதோட சிங்கள மக்களும் இருக்கணும். ஆனா அந்த தமிழ் மக்களை அதாவது முஸ்லீம் மக்கள்கிட்டயோ சிங்கள மக்கள்கிட்டயோ பாரியமான வாக்குகள் சிதறடிக்கப்படவில்லை. ஆனா தமிழ் மக்களுக்கு நிறைய வாக்கு வந்து வவுனியா மாவட்டத்துல வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கு. அதால வந்து நினைக்கிற மாதிரி தேர்தல் முடிவுகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறையாத்தான் இருக்கும். இல்ல மற்றது இங்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை 426 சம்திங் ஏதோ கேட்கணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கட்சி இதுலயும் வந்து மெயினா வந்து கட்சிகளை உடைக்கிறதுக்கு தான் செயல்பட்டு இருக்கணும். அதாவது முஸ்லிமாக்கள்ல கூட கிட்டத்தட்ட 20 பேரு கிட்ட சுயேட்சையா கேட்கணும். அது மாதிரி தமிழ் இதுக்குள்ளயும் அப்படி இருக்குது. அது மாதிரி அப்படி எல்லா இதுலயும் செய்து போட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா ஏகேடி கட்சி வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னா மெயின் ஒரு ஆளை போட்டுட்டு சிங்கள ஆளை போட்டுட்டு மற்ற 9 பேரையும் வந்து சும்மா நோமலான ஒரு அளவான ஆக்களை போட்டுருக்கு. ஏன்னு சொன்னா மெஜாரிட்டி அடிப்படையில அவருக்கு வாக்குரிமை கூட வந்து அவரை அனுப்புற பிளான்ல. அப்ப அத மாதிரிதான் சில வேலைகள் இங்க நடைபெற்று இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்தை அதாவது வவுனியா நகரை வச்சுத்தான் நிறைய பேர் தேர்தல் இறங்கி இருக்கிறோம். அதாவது வேற பிரதேசங்கள் கிராமப்புற பிரதேசங்களை யாரும் வேட்பாளர்களாக வர இல்லை. அதால வந்து வவுனியா நகர்ல இருக்கிற 50% வாக்கும் சிதறடிக்கப்படும், எல்லாமே சிதறடிக்கப்படும். பெரும்பாலான வாக்குகளை பெற முடியாத சூழ்நிலை இருக்கு. இதால வன்னி தேர்தல் தொகுதியில அதாவது முஸ்லிம் சமூகத்தினர் வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு. இப்ப வடமாகாணத்துல அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புல வெள்ள போட்டிகள் இந்த தேர்தல்ல உதாரணத்துக்கு ஒரு ஆசனங்களை எடுத்து சுருண்டு போகக்கூடிய ஒரு நிலவரம் ஏற்பட்டால் அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க கருதுறீங்க? அவன் எதிர்காலம் எப்படி இருக்கு? இப்ப தலைமையேற்றி இருக்கிறார்கள் எல்லாம் விட்டுட்டு போடுவினோம். இளைஞர்கள் வந்து தலைமையேற்றினம் ஏற்பட்டா சில மாற்றங்கள் நல்லா இருக்கும். அப்படி இல்ல தொடர்ந்து அவையில் இருப்பினோண்டா அழிஞ்சே போய் இல்ல மற்றது வந்து என்னன்னு சொன்னா பஸ் மற்ற ஆக்களையும் அவை செய்யறோம் அவையோட ஆளுகைக்கு உட்பட்டு தான் செய்வோம். நம்ம மற்றபடி அவையில சுயாதீனமா இயங்குறதுக்கு விட மாட்டோம். அது அந்த பழைய தலைமைகள் இருப்பினோம்டா அது நடக்காது. அப்ப அது தேவையில்லை நினைக்க வேண்டும். அப்ப அந்த கட்சி வாழ வேண்டுமாக இருந்தால் பழமைவாத வயோதிப வளங்கள் அகற்றப்பட்டு இளையரோட்ட கையெழுத்தா மட்டும்தான் அந்த கட்சி வாழ மட்டும் நம்புறீங்க அப்படியா? இந்த முறை கூடுதலான ஒன்று அவையால் மாற வேணும், இந்த கருத்துக்களை மாற்ற வேணும், மாற்றி அவை செய்த ஊழல்களை வந்து பொது வழியில ஒப்புவிக்க வேணும், என்ன செய்து நாங்க என்ன செய்யணும். அப்படி இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு ஓடணும். 3 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. இப்ப மக்களால் இவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது
மக்களுடைய மனநிலைகளை புரிந்து கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான எவ்விதமான அடிப்படை சான்றுகளை நிலைநிறுத்த முடியாத இவர்கள் தேவையில்லை என மக்களால் புறந்தள்ளப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் மீளவும் ஒருமுறை சந்தர்ப்பம் கொடுத்து அவர் தங்களது நிலைகளை மாற்றி மக்களுக்கு உதவி செய்வார்கள் என நீங்கள் நம்புவதே அது ஒரு ஏமாற்றியவர்களுக்கு மீண்டும் அப்படி அப்படி ஒரு தடவை நம்பையில இல்ல அப்படி ஒரு தடவை நம்பையில அப்படி ஒரு தடவை நம்பையில இவர்கள் இருப்பினம்னா அந்த கட்சியை காணாமல் போகும். ஏனென்றா இவர்கள் தொடர்ச்சியாக தங்களோட இருப்பை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிற மொழியா மக்களுடைய தேவையோ எங்கட பிரதேசத்தின் அபிவிருத்தியை நோக்கி அவர் நகர இல்லை. உதாரணத்துக்கு இவியல் எல்லாருமே ஒரு கட்சியில இருந்த இனம் நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னா அபிவிருத்தி முழுக்கவுமே யாழ்ப்பாணத்தை நோக்கித்தான் நகர்ந்திருக்குது. வடக்குலயோ மன்னார்லயோ அல்லது மாங்குளத்திலேயோ அல்லது வவுனியாவிலேயோ ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்கள் வவுனியா மாவட்டத்துல வந்த பொருளாதார மிகப்பெரிய ஒரு பொருளாதார மையத்தை எங்க கொண்டு கட்டினேனும் 3 உறுப்பில கொண்டு கட்டினேனும் அது ஒரு வடக்குண்ட அபிவிருத்திக்கு ஒரு சரியான இடமா? அதே மாதிரி அதாவது வடக்கு மாவட்டத்துக்கு வந்த மிகப்பெரிய ஒரு விளையாட்டு தேசிய விளையாட்டு மைதானத்தை அதாவது சண்டை பிடிச்சது இல்லாமலே பண்ணிட்டோம். அடுத்தது வடக்கு மாநிலத்துக்கு வந்த மிகப்பெரிய இன்னொரு பொருளாதார மையத்தை கட்டுறதுக்கு மாங்குளத்தை கட்டுறதா வவுனியால கட்டுறதா கிளிநொச்சியில கட்டுறதா என்று சொல்லி அடிபட்டு அதையும் விட்டுட்டோம். அப்படியா இருந்து கொண்டு எங்கட மக்களும் அதாவது மண்ணினுடைய அபிவிருத்தியை அவை கொள்கை இல்லாமல் தங்களோட இருப்புக்காக இருப்பினோம்னா அது அவை காணாமலே போய் என்ன சொன்னா இந்த இவர் யாரு காசு நம்ம சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு தங்களோட கட்சியில இருந்து ஒரு உள்ள போவாடி தான் அதான் சொல்லிடுறோம். அவன் கட்சிக்கு ஆதரவு இருக்கு. அந்த கட்சியில இவருக்கு ஆதரவு அவருக்கு தனிப்பட்ட ஆதரவு இல்லை. அவன் கட்சிக்கு ஆதரவு இருக்கு. சில நேரம் போட்டியில வரலாம். நிறைய பேர் அவையிலோட போட்டி போட்டு பெறலாம். அவனுக்கு இருக்குது ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அவன் கோவன்ஸ்ல கூட பார்த்தா ஒரு டேட் என்ன கன்ஃபார்ம் ஒரு டேட் சொல்லி போட்டான். இல்ல அவன் கட்சிக்கு இருக்குன்னு அவன் கட்சிக்கு ஆதரவு இருக்கு இல்லாமல் இல்ல. அவன் கட்சிக்கு இருக்கு. அவன் கட்சி தொடர்ந்து அவன் கட்சிக்கு ஆதரவு இருந்து கொண்டுதான் இருக்குது. குறிப்பிட்ட வாக்கு தொகைக்கு மேல் எடுப்பினோம் 5 வீதத்துக்கு மேல் எடுப்பினோம்டா வேலும் போறக்கான சந்தர்ப்பம் இருக்கு. எங்கட தமிழ் பேசுகிற கட்சிகள் வன்னிய தேர்தல் தொகுதியில இந்த முறை மண்காவி இல்லை. அதுதான் உண்மை. அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடி தான். அப்படி ஒரு ஆசனத்துகளை சுருண்டு ஒளிவினம் என்றால் அது மிகப்பெரும் ஒரு வரலாற்று தோல்வி தான். இந்த முறை இவர்கள் கனவேர் வெல்லுற தோத்துருமின்ற பயத்துலதான் கேட்காமல் விட்டேன். அவர்கள் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தா இந்த கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். தனிப்பட்ட அரசியலுக்காகவும் தங்கண்ட இருப்பை கொள்றதுக்காகவும் தாங்கள் கேட்கணும்ன்றதுக்காக சில பேர் அதுல தொடர்ந்து இருந்தேனும். அதாலதான் இளைஞர்கள் முன்வந்தும் அதுல கேட்காமல் பின்வாங்கி போனது காரணம் அவர்கள் தங்களோட இருப்பை விட்டு கொடுக்காது. அப்ப ஒரு ஆசனத்தோட சுருண்டு முடக்கப்பட்ட இந்த கட்சி மீண்டும் புத்துயிரா இயங்க வேணும்னா என்ன நினைச்சோம்? ஆனா ஒரு ஆசனம் பெற்ற வேற்று தலைமை ஒன்று உருவாக்கப்பட்டிரும். அது சரியா இருந்தா இந்த தலைமை தேவையில்லைன்றதுதான் கருத்தில் கொள்ள வேணும். அந்த தலைமை சரியா இருந்தா இந்த தலைமை தேவையில்லை. அது உண்மையிலே அர்ஜுனா வன்னி தேர்தலையும் போட்டி போட்டிருந்தா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருப்பார். அது சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி ஒரு அமையாததுக்கு மனம் மறந்தத்தான் வேணும். கீழே கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட நான் மெசேஜ் பண்ணினான். அவர் வன்னிக்கு அதாவது எங்களுக்கு விடுவி கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருக்கு இருந்துதான் நாங்கள் பார்க்க வேணும். மைனன்ன சொன்ன மாதிரி இவர்களுடைய தீர்மானங்களையும் தீர்ப்புகளையும் நாங்கள் இருந்துதான் பார்க்க வேணும். அப்படி கிடைச்சா எங்களோட வன்னி பிரதேசத்தை யாழ்ப்பாண பிரதேசத்தை இவர்கள் அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்வினமா இருந்தா எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். இந்த தமிழ் தலைமைகள் எல்லாம் காணாம போயிடுவோம்னு நினைக்கிறேன்.
இல்ல நான் அதுல தெளிவா இருக்கேன். இந்த ஏகேடி பார்ட்டி திருப்பம் இந்த தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏகேடி பார்ட்டியோட திருப்பம் கதைக்கிறதுக்கு முற்படுறதுக்கு நாங்க முயற்சியில மேற்கொள்வோம். நான் தமிழாக்கள் இல்லை சிங்களாக்களோட நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு சொன்னால், இந்த ஏகேடி பார்ட்டி ஒருவேளை தங்களுடைய ஆசனங்களை புறா விட்டாலும் கூட தமிழருடைய பகுதிகளில் ஒரு தீவிரமாக இறங்கி நின்று ஒரு வேலையை செய்து அதுக்கான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பினும் அல்ல தமிழ் பகுதியில் நடக்கப்படுகிற அந்த காணி அபகரிப்புகள், இந்த அத்துமுறல்கள், நிர்வாக சீர்குலைவுகள் என்பனவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில அவரை செயல்படுகிறோம்னு சொன்னா உண்மை அந்த மக்களோட ஆதரவு அவருடைய பக்கம் போகும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. உமாமா நன்றியம்மா, நீங்களும் சேர்த்துறீங்க 2 நன்றியம்மா. சப்சூர நன்றியம்மா. இதுக்கு உதாரணத்துக்குன்னா எங்கட அதாவது வடமாகாணம் விவசாயத்துல முன்னோக்கி நிக்கிற ஒரு மாகாணம், அதாவது நெல் உற்பத்தியில முன்னோக்கி நிக்கிற மாகாணம். அத வடமாகாணத்துல நீங்க பச்சை நெல்லா கொடுக்குறோன்னா 75 கிலோ கொடுக்க வேணும். அதே மாதிரி காஞ்ச நெல்லுன்னா 72 கிலோ. அதே மாதிரி கொழும்புல கொண்டு போய் 72 காஞ்ச நெல்லுன்னா 72. அதே வடமாகாணம் அதாவது கொழும்புல கொண்டு போய் கொடுக்குறோன்னா 64 கிலோ. 64 கிலோ. சாக்கு கொண்டும் கழிக்கிறது இல்லைன்னா 72 கிலோ எடுக்கணும். பச்சையா எடுக்கிறேன்னா 75 கிலோ எடுக்கணும். இதே நெல்லை கொண்டு நாங்கள் கொழும்புல மில்லில கொடுப்போம்டான்னா 64 கிலோ தான் ஒரு மூட்டைக்கு விலை உண்டு. ஒரு மூட்டை கணக்குக்கு விலை உண்டு. இங்க அந்த இடத்தரகர்கள் வியாபாரிகள்லாம் அதை உழைச்சிக்கணும். இதை எங்கட தேசிய அரசாங்கம் கடத்துல கொண்டு இதை ஒரு நிவர்த்தி செய்தா இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதோட வடக்குல உற்பத்தி ஆகிற பொருட்கள் கொழும்புக்கோ அல்லது பல்தேசிய கம்பெனிகளுக்கோ அல்லது போய் சேர்றதுக்கான ஒரு வழிமுறைய சரியா இடத்தரகர்கள் பெரிய லாபம் இல்லாமல் செய்வினமாயிருந்த ஒரு தம்புளை மாதிரி ஒரு மொத்த கொள்வனவு நிலையத்தை உருவாக்கி வடக்குல அதை நிறைவேற்றினமாயிருந்தா அதுக்கும் வேற ஒரு தடவை காசு செலவழிக்க தேவையில்லை. மக்களே தங்களுடைய பெரிய ஒரு வசதி படைத்தவராக வடக்கு மாகாணம் மாறிவிடும். நெல் கொள்வனவ செய்யறதுக்கான அரசாங்கம் இல்லாட்டினா தனியா நிறுவனம் கொண்டு வர தமிழாக்களை வருவீரம். அதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விட அவங்களே வெளிநாடுகளுக்கு அந்த அரிசியில ஏற்றுமதி செய்ய விட்டுருவாங்க. கட்டாயம் செய்யணும். அதுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் முதலீட்டுக்கு ஒரு உத்தரவாதத்தையும் அவங்க கொடுப்பாங்க இருந்தா அது ஒரு நிர்ணய விலையா வச்சிருக்கணும். ஒரு மூட்டை 1 கிலோ அரிசி ஒரு நெல் உதாரணத்துக்கு 100 ரூபாய்னா 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அங்க ஏற்பாடு செய்ய கொடுத்துட்டாங்கன்னா விவசாயிக்கு நட்டம் வராது. என்ன இப்போ ஒரு மூட்டை நெல் எவ்வளவு போகுது? என்ன 72 கிலோன்னா ஒரு மூட்டை நெல் இப்ப 72 கிலோன்னா வெள்ளை நெல்லா இருந்தா இப்ப 8500 ரூபாய் 9000 வரை போகுது 72 கிலோ. அதே மாதிரி கீரி சம்பாவா இருந்தா 9100 ரூபா போகுது. அதே மாதிரி கோரா அதாவது வெள்ளை சிவப்பு நெல்லா இருந்தா 9000 ரூபாய் இப்ப போகுதுன்னா. இதே வெட்டுற டைம்ல இது இப்ப வெட்டுறதுல இப்ப விதைப்பு சீசன் வெட்டுற டைம்ல இதே நெல்லு 5000 ரூபாய்க்கு மேல போவாது. 5500 ரூபாய்க்கு மேல போவாது. இடையில 4000 ரூபாய் பிரச்சனை இருக்குன்னு இந்த இதை தீர்த்து வச்சாலே இங்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். ஆனா நாங்கள் இருக்கிற காலப்பகுதியில எனக்கு தெரிஞ்சேன்னா ஆக கூடின விலைக்கு வித்தேன்டானா நினைக்கிறேன் 480 ரூபாய்க்கு வித்தேன். ஒரு மூட்டை 69 கிலோ சாக்குக்கு 1 கிலோ கரைஞ்சி 70 கிலோவா இருக்கும். சாக்குக்கு இதுல இல்ல எனக்கு நெஞ்சு ஒடிக்குது. அப்ப ஒருவருடைய சாதாரணமான ஒரு ஆளுடைய அன்றாட கூலி வேலைக்குரிய ரூபா 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் தான் போனது. ஆனா இப்ப அதனுடைய கூலி 2500 ரூபாய் 3000 ரூபாய் போகுது. காலப்பகுதிக்கு பிறகு 100 ரூபாய் வித்த சாமான் 300 ரூபாய் போகுது. இப்ப 100 ரூபாய்க்குன்னா எந்த பொருளும் வேண்ட இயலாது. 100 ரூபாய்க்கு எந்த பொருளும் இங்க வேண்ட இயலாது. நீங்க 1000 ரூபாய் இல்லாம இந்த சாப்பிடக்கூடிய முடியாது. அதுதான் இப்ப பொருளாதார நிலைமை. அவங்களுக்கு தெரியும் தானே இந்த கரைச்சி கல்லணை கூட்டுறவு சங்கத்தால புளியம்பங்கல நெல் ஸ்டோர்ல வேண்டி அடிக்கிறவங்க தானே பாக்குறீங்களா? எப்படி வெளியில எடுக்கணும். இப்ப அதே மாதிரி இடத்தரகர்றானா பிரச்சனை. இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுல என்ன செய்றாங்கன்னா ஸ்ட்ரகிளா இருக்கிற ஆட்களுக்கு கூட காசை கொடுத்துட்டு பிறகு நெல் ஒரு என்ன செய்யணும் இப்ப ஸ்ட்ரகிள் அனுப்பினோம் அவங்களை அந்த டைமை பார்த்து அடிக்கிறாங்களே என்ன அது பயங்கர விளையாடுறாங்க. காசை கொண்ட கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு காசை கொடுத்துட்டு பிறகு அவங்க நெல்லை கட்டின பிறகு அவங்க சொல்றதான் பில்லு. அப்படி என்ன பிரச்சனை என்றால்
இங்க நெல்லை வெட்டுறது வெட்டு மிஷினால வெட்டுறது. வெட்டினா ஒரு ஆள் 20 ஏக்கர் வயல் செய்யறாருன்னா அதை அந்த மழை காலத்துல காய வச்சு எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்காது. அவைகள் உண்மையா பச்சையா கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பச்சையா கொடுத்தா பச்சை நெல்லை விலை குறையத்தான் எடுப்பினோம். அப்ப அது ஒரு இப்ப காய வச்சு ஸ்டோவ் பண்ணக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குமா இருந்தா இந்த நெல்லை பேரம் பேசி கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும். இதான் பிரச்சனை. அது நீங்க சொல்ற சரியானது. இதான் நடக்குது அங்க. இடத்தரகர் மாதிரி தான் இந்த சம்பாதிச்சுட்டு போறாங்க. ஒரு ஆள் ஒரு புரோக்கர் வருவார். அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார், சும்மா நிற்பார். அவர் 1 கிலோ நெல்லுக்கு 2 ரூபா வேண்டுவார். 10,000 கிலோ நெல்லு கொடுத்தா 20,000 முளைச்சிட்டு போயிடுவார். ஆனா அந்த விவசாயி அந்த 10,000 நெல்லையும் கொடுத்து 20,000 லாபம் எடுக்கிறாருன்றது நடக்காது. உண்மையில அது இருக்காது. அது நட்டத்துலதான் அவர் கொடுப்பார். இதை அரசாங்கம் கணக்குல கொண்டு ஒரு விவசாயிய ஒரு வருமானம் உழைக்கிற ஒரு விவசாயிய மாத்தினால் எங்கட நாட்டுக்கு எங்கட வடக்கு மாகாணத்துக்கு எந்த உதவியும் யாரும் செய்ய தேவையில்லை. இதே மாதிரி தானே மீன்பிடியிலையும் செய்யறாங்க. இதே மாதிரி தான் இடத்தரகர். அது எல்லாத்துலயும் இதைத்தான் எங்கட அர்ஜுனா அல்லது எங்கட அரசாங்கம் செய்ய வேண்டும். எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. அவர் நிதி உதவி எதுவுமே செய்ய தேவையில்லை. இங்க இருக்கிறவர்கள் நல்ல அப்படி ஒன்று இருந்தாலும் எல்லாரும் விவசாயம் செய்ய வலிக்கணும். செய்தா எங்கட நிலங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும். வடக்கு மாகாணம் இருக்கிற 9 மாகாணத்திலேயே அபிவிருத்தி அடைஞ்ச மாகாணமா மாறிடும். கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட தகவல் வடக்கு மாகாணத்துல என்ன ஒரு 2015க்கு பிறகு பப்பாசி, அதாவது ரெட் லேடி பப்பாசி உலகில எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதியை கொண்டு வந்து வடக்கு மாகாணம் தான் அந்த, அதாவது ரணில் விக்ரமசிங்க பிரதமரா இருக்க அவர் வடக்கு மாகாண அந்த உற்பத்தியாளர்களுக்கு முதல் தர பரிசு கொடுத்தவர் ஏற்றுமதிக்கிறது. அது திட்டமிடப்பட்டு இலங்கை ஃபுல்லா பரப்பப்பட்டபடியே வடக்கு மாநிலத்துல இருந்து இப்ப ஏற்றே இல்லை. அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் சிலது திட்டமிடப்பட்டு நகர்த்தப்படும். அப்ப அப்படியான இருக்கக்கூடாது. இருந்தால் எங்கட மக்கள் அதை உற்பத்தி செய்தா விற்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதான் பிரச்சனை. இப்ப சொல்லுங்க. இப்ப நான் எனக்கு இப்ப சில நாட்களுக்கு முன்னதை விட சில முக்கியமான சிலர் பேசியிருந்தீங்க. அப்ப வேற விஷயங்களை கேட்கல. அப்ப நான் இழுத்து வச்சு கலைச்சு கொண்டதை கேட்கல. அப்ப ஒரு விஷயத்த சொல்லுங்க. இரண்டாமடு குளத்தினுடைய நீர்ப்பாசன நீர் குழாயின் ஊடாக யாழ்ப்பாணம் தீவக பகுதி வரைக்கும் அந்த நீர்களை எடுத்து செல்வதற்கான ஒரு நடவடிக்கையோட மேற்கொள்ள போயிடும். அப்ப அதுல நான் கேட்கப்பட்ட கேள்வி சொல்லப்பட்ட என்னன்னு சொன்னா, இந்த அதாவது இரண்டாமடு உண்டை இப்ப இருக்கக்கூடிய அந்த பண்ட் அந்த அணைக்கட்டை உயர்த்தாம அதுக்கு நீரை தீவகத்தை கொண்டு போயிடுமா. இன்னொரு விஷயத்த சொல்லிக்கணும் என்னென்றால், விவசாயிகளுடைய நீருக்கு பங்கம் பெறாத வகையில, நீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில இந்த நீர்க்குழாயில இப்ப உள்ள இந்த அணையில இருந்து நீரை கொண்டு போயிடும். இதை எப்படி சாத்தியம் பண்ணிக்கிறீங்கன்னு? அண்ணா, இதுக்கு 2 விஷயம் இருக்கு. இலங்கை சட்டத்துல என்ன, ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நீரை கொண்டு போனா அது தேசிய அரசாங்கத்தின் நீர்ப்பாசன திட்டத்துக்கு போயிடும். அது போனா அது மகாவலிக்கு ஆட்டோமேட்டிக்கலா போகும். போனா காணி நிர்வாகம் மகாவலியின் கைக்கு போயிடும். போனா அதாவது வடக்கு மாகாண சபையோ யாருமே காணி நிர்வாகத்தை இது செய்யலாம். 2வது விஷயம், அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சேமமடுவில இருந்து ஆரம்பிக்கிற நீர் தான் இரண்டமடுவுக்கு போய் சேர்றது. சேமமடுவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. வெளியூரால சேமமடுவுக்கு இது கிழக்கு மாகாணத்துல இருக்கிற மகாவலி அங்க இந்த நீரை கொண்டு திருப்பி விடுறதுதான் இந்த திட்டம். அப்படி திருப்பி விட்டா மகாவலி வலயத்துக்கு இது எல்வலயத்துக்கு சேர்ந்துடும். சேர்ந்தா இடம், அதாவது காணிகள் ஃபுல்லாயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். போனா இங்க காணி வழங்குற அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அது ஒரு உண்மையில அது எனக்குண்டா அது நல்ல ஒரு திட்டமாக தெரியல. தண்ணிய யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கலாம். ஆனா இப்படியான ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தா திட்டமிடப்பட்ட, அதாவது எதிர்காலத்துல திட்டமிடப்பட்டு அது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்காது. ஏனென்றா காணிய மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் இருக்கு. அப்ப நீங்க சொல்ல வர்றது மாகாணத்துக்கு கூடிய அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு விட மாட்டா, அப்படியா? முழுமையாக இது காணி மட்டும்தான் மாகாண சபையால வழங்கக்கூடிய, மாகாண சபையில இருக்கிற காணி ஆணையால் நியாயத்தால வழங்கக்கூடிய அதிகாரத்தோட இருக்கிறோம்.
அதுக்கும் பறிக்கப்பட்டா இப்ப வந்து எங்களுக்குன்ற ஒரு தனி அதிகாரம் எதுக்குமே இல்லாம போய். அதனாலதான் ஐயா சிறிதரன் ஐயா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சிறிதரன் ஐயா அதுக்காக எதிர்க்கிறார்ன்றது என்னால நம்ப முடியாது. அவர் கிளிநொச்சியினுடைய வாக்குகளை தன்னிடைந்து பறிக்க கூடாது, இதாலதான் தன்னால் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணிக்கையில தான் இருப்பாரோன்னு சொல்ல முடியாது. அதுதான் எண்ணமா இருக்கும். இது சிந்தனையா இருக்குமோன்றது தெரியாது அவருக்கு. சரி, அப்ப இப்ப நீங்க இப்ப விஷயத்துக்கு வர எங்கட மக்களுக்கே எங்களுடைய நீர்களை பகிர்ந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மறக்கிற எங்கட அரசியல் தலைமைகள், அப்ப அந்த மக்களுடைய அரசியல் அடிப்படை உரிமைகளை தீர்க்கிறதுக்கு மிக பெரும் இடர்படுற எங்கட அரசுகள் எப்படின்னா நாளைக்கு தமிழுடைய உரிமை அரசியலை வந்து தமிழுக்கான ஒரு நல்லாட்சி தீர்வை பெற்றுக்கொண்டு வாழ்றதுக்கான வழிவகைகளை சம்மந்தம் வச்சு வருகிறோம். ஆனா எந்த திட்டமும் இல்லையா இவைகளுக்கு, யாருக்கும் எந்த திட்டமும் இல்லை. இவைகள் வந்து தங்களுடைய அரசியல் நிலைய பாதுகாத்துக் கொள்றதுக்காக தாங்கள் போற திட்டத்துலதான் இயங்கி கொண்டிருக்கிறவங்க. இவைகள் வட மாகாணத்தை டெவலப் பண்றதுக்கான எந்த திட்டங்களும் இவைகள்ட்ட இருக்காது, அந்த சிந்தனையும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இவைகள் வடமாகாண சபையை தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்க அவைகள் நிறைய திட்டங்களை எங்களோட வடக்கு மாகாண சபையில செய்திருக்கலாம். எவ்வளவு காசு திரும்பி போனது, அந்த காசு செய்யாமல் திட்டங்களை கொடுக்காமல் வந்த காசு திரும்பி போனது. அந்த டைம்ல இவியல் உதவி செய்ய, அதாவது எங்கட வடக்கு மாகாணத்தை டெவலப் பண்ணா விட்டுட்டு இப்ப தேசிய அரசாங்கத்தை நம்பிக்கொண்டிருந்து வடக்கு மாகாணத்தை நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் இருக்கிறது உண்மையில நம்ம இல்லாது. இலங்கை அரசியல் அமைப்பின்படி மாகாண சபையும் பிரதேச சபையும் தான் தனித்து ஒவ்வொரு பிரதேசத்துல இயங்கலாம். தேசிய அரசாங்கத்தின் கொள்கையை கொண்டு வட மாகாணத்துல இயக்க முடியாது. வடக்கு மாகாணத்தில் நடக்கிற நிதிய சட்டங்களும் பிரதேச சபைகளால இயற்றப்படுற நிதிய சட்டங்களும் தான் அந்தந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை நாங்க செய்யலாம். அதுகள் எல்லாத்தையும் கையை விட்டுட்டு தேசிய இப்படி அதாவது நான் நினைக்கிறேன் பவுனிக்குளத்துல மேலதிகமா போற தண்ணிய இரண்டமடவுக்கு திருப்பலாம். அது திருப்பினா எங்க மாகாணத்துக்கு இருக்கிற ஒரு தண்ணி வாரதால எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது அனுராதபுரம் மாவட்டத்திலே இருக்கிற தண்ணியை கொண்டு கிளிநொச்சி வவுனியா மாவட்டத்துக்கால கிளிநொச்சிக்கு கொண்டு போனாதான் தேசிய ரீதியாக இந்த திட்டம் மாறினாத்தான் நிலங்கள் பறிக்கப்படும். இதை வவுனிக்குளத்துல இருக்கிற தண்ணிய மேலதிக தண்ணிய கிளிநொச்சிக்கு மாத்தி கிளிநொச்சியில இருக்கிற மேலதிக தண்ணிய யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போறதால எந்த பிரச்சனையும் இருக்காது நினைக்கிறேன். சரி, அப்ப இப்ப மகாவலி தண்ணியை கொண்டு வந்தா காணி அதிகாரம் பறிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு அச்சம் இளைஞருடைய அரசியல் சாசனத்துல இருக்கிற காரணத்தினால ஒரு அபாயம் இருக்குன்னு சொன்னான். அப்ப எதுக்கான நூற்றுக்கணக்கான குளங்கள் எங்களுடைய தமிழுடைய பகுதியில காணப்படுது. ஏன் அந்த குளங்களை புனர்நிர்மாணம் செய்து புதிய அணைக்கட்டுகளை உயர்த்தி அதனூடாக அந்த நீர் வடிகால் திட்டங்களை உயர்த்தி அதனூடாக தற்காப்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடாது? ஆனா இப்ப இதுல இருக்கிற அரசியல்வாதிகள் இப்ப வந்திருக்கிற இது ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள்கிட்ட கேளுங்க, உங்களோட கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய தேர்தல் தொகுதிகள் எத்தனை குளம் இருக்கு, எத்தனை புல் வைக்கணும், எதுக்கும் தெரியாதுன்னு. அவையல் வந்தது அப்படின்னா நாங்கள் எங்கட மதிக்கப்பட வேண்டியவர்கள் காட்டின அந்த வீட்டுக்கு வாக்களித்தபடியாத்தான் அவையல் அவர் இப்ப நல்லவரோ கெட்டவரோ இதுவரையும் பார்த்தாளிக்கல. இந்த முறை மக்கள் வடிவாக தெளிவாக வாக்களிச்சிருக்கணும். அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பதிலை சொல்லும். எந்த திட்டத்தையோ அவருடைய எந்த கவர்ச்சியை பார்த்து அவருக்கு வாக்களிக்கல மக்கள், இதுதான் உண்மை. வீடுன்ற ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தான் வாக்களிச்சேனும். இப்ப அது இந்த தேர்தல்ல அது நடக்காது, அப்படி ஒண்ணு நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தா அந்த 60+ அல்லது 70+க்குரிய ஆட்கள் வாக்களிச்சிருக்கலாம். இளைஞர்களோ அல்லது சிந்திக்கப்பட வேண்டியவர்கள் வாக்களிக்க மாட்டேன். இலங்கையினுடைய அரசியல், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரான விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கடுமையான யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க காலப்பகுதியில கடுமையான பொருளாதார நெருக்கடியை எங்களுடைய தமிழ் தேசம் சந்தித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில தமிழர்கள் தங்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தின் ஊடாகத்தான் தங்களுடைய பொறுமையை கட்டமைப்பை நிலைநிறுத்தி அது கூட வாழ்ந்தார்கள். எரிபொருள் இல்லை, பசலை இல்லை, இப்படி ஏகப்பட்ட தடைகளுக்கு மத்தியிலும் மாட்டு சாணங்கள் அல்லது இயற்கை உரங்களை பயன்படுத்தி அந்த வேளாண்மைகளையும் தோட்டச்சிகளையும் மேற்கொண்டார்கள். அந்த காலப்பகுதியிலும் தன்னிறைவு தற்சார்பு பொருளாதாரத்துல முன்னிலை பெற்ற எங்கட இனம் இன்றைய
ஒரு யுத்தமற்ற காலத்துல ஏன் எங்கட தேசம் வந்து இன்னும் முற்றுமுழுதான ஒரு அபிவிருத்தியை நோக்கி முன்னோக்கி செல்லல? அதாவது என்ன, உண்மையில இந்த எமது அரசியல்வாதிகள் சரியான பொருளாதார கொள்கை கொண்டு, நான் சொன்னேன் நெல் விற்கிறதுல இருக்கிற முறைகேடு, இந்த எல்லா பொருட்கள் விற்கிறதிலும் தரகு இருக்கு. தரகர்களும் வியாபாரிகளும் தான் உழைச்சி கொண்டு போறார்கள். உண்மையான உற்பத்தியாளர்கள் உழைக்கிறது இல்லை. அவர்களுக்கு சரியான சந்தை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதை யாரும் எதிர்பார்க்கறதும் இல்லை, அதை ஏற்படுத்தி கொடுக்கறதும் இல்லை. அதால தானே எங்கட பிரதேசம், எங்கட பிரதேசத்துல எங்கட மாகாணங்கள் வந்து அபிவிருத்தி அடையாமல் இருக்குது. மற்றது எந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளை தவிர மற்ற எந்த வடக்குல இருக்கிற எந்த அரசியல்வாதிகள் தங்களோட சமூகத்துக்காகவோ தங்களோட மக்களுக்காகவோ எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. தங்களுக்கு எதுவும் லாபம் இருக்குமென்னா திட்டத்தை கொண்டு வருவார். உதாரணத்துக்கு மைத்திரியின் ஆட்சியில கம்பர்லி ஒன்று திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். அது அவைகளுடைய பேக்கை நிரப்புறதுக்கும் தங்களுடைய ஒப்பந்தக்காரர்களை திருப்திப்படுத்துறதுக்கும் தானே என்ன திட்டம் கொண்டு. அதால என்ன திட்டம் என்கிற பிரதேசத்துல நன்மை அடைஞ்சது? வெட்டின ரோட்டை திருப்பி வெட்டினதுதான் வரலாறா இருக்கு. அப்ப எங்கட உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிச்சா தானே நான் வந்து எங்கட நாட்டினுடைய பொறுமைய கட்டமைப்புல உச்சத்தை நாங்க சொல்லலாம். அப்போ உற்பத்தி வருமானத்தை அதிகரிக்காம உற்பத்தி திறனை அதிகரிக்காம நாங்க இப்படி இருந்தோம்னா எங்கட ஒரு பிரதேசத்துல என்ன உற்பத்தி விவசாயம் தான் இருக்கு. இதுவரையும் இரண்டாம் தர உற்பத்தியாக மாற இல்லை. எங்கட உதாரணத்துக்கு அதாவது தென்பகுதியில் இருக்கிறவர்கள் எங்கட உற்பத்தியை கொண்டு இரண்டாம் தர உற்பத்தியாக மாற்றி அதை ஏற்றுமதி செய்யணும். அது அவங்களுக்கு லாபமாக எங்கட இங்க செய்ய வேண்டியது என்ன, இரண்டாம் தர எங்கட உற்பத்திகளை இரண்டாம் தர உற்பத்திகளாக மாற்ற வேணும். அது எங்கட வடக்கு மாகாணத்துல நடக்கிறே இல்லை. அதாவது நெல்லை எடுத்தா அதை குத்தி அரிசியா கொழும்புக்கு அனுப்பணும். ஆனா நெல்லா தானே கொழும்புக்கு போகுது. அதுதான் அங்க பிரச்சனை. இப்ப அது இல்ல, இங்க எதையும் பெரிய அளவுல நடக்கிறது, சிறிய சிறிய அளவுல நடக்குது, பெரிய அளவுல நடக்கிற இல்லை. இலங்கையில அரிசியின் விலைய நெல்லின் விலையை தீர்மானிக்கிற 2 பெரிய மில் தான் இருக்கு. அது தெற்குல தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா பல உற்பத்தியோ அல்லது ஒரு பொருள் உற்பத்தியோ ஒரு பண்ட உற்பத்தியோ என்னென்றாலும் விலைய தீர்மான சக்தியா தெற்குல இருக்கணும். அதை வடக்குல மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சாதான் எங்கட வடக்கு மக்களுடைய அன்றாட மாறும், வாழ்க்கை மாறும். அல்லது விருப்பத்தோடு உற்பத்தி செய்வார்கள். இல்லைன்னா குறைஞ்சோடு தான் போகும் உற்பத்தி. ஆனா நீங்கள் தானே சொல்றீங்க வடமாகாணத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், வடமாகாணத்துக்குரிய சில நிர்வாக அலகுகள் அல்லது கட்டமைப்புகள் அல்லது வழிமுறைகள் பொறிமுறைகள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஒரு வடமாகாணத்துக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு நிர்வாக கட்டமைப்பு அலகுகள் அல்லது பொறிமுறைகள் அல்லது விதிமுறைகள் இருக்கப்படுமாக இருந்தால் ஏன் உங்களால ஒரு வடக்குல ஒரு வசந்தம் ஒரு சந்தையை உருவாக்க முடியாது? அல்லது ஏன் பச்சை பல தோப்பு ஏதோ ஒரு பேரை போட்டு ஏன் நீங்க உங்களால சந்தையை உருவாக்க முடியாது? உருவாக்கி உற்பத்திகளுக்கான உரிய விலையை நிர்மாணம் செய்து அதனூடாக உங்களுடைய தன்னிறைவு பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது, உற்பத்தியாளர் அதிகரிக்க முடியாது, பயனாளர்களை நடந்தால் நல்ல, அப்படி நடந்தா நல்லம். ஆனா வடக்குல இருந்த முதலமைச்சரோ வடக்குல இருந்த அரசியல்வாதிகளோ இதுவரைக்கும் அதை செய்யல. என்ன அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்களாகி நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒன்றை செய்ய வேணும், அதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு காசு கொண்டு தாங்கோ, எங்களுக்கு கையில இதை உதவி செய்யுங்கோ அல்லது எங்களுக்கு இது உதவி செய்யுங்கன்னு எதையும் நாங்க கேட்கறது இல்லை. எங்களோட உற்பத்தியை சரியான நிர்ணயிக்கப்பட்ட விலையில எங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில மாற்றி அமைங்கோ, அது மட்டும்தான் நாங்கள் கேட்கிறது. அதை செய்தால் எங்களோட வடக்கு பிரதேசம் டெவலப் அடையும். அதை இம்போர்ட் பண்ணி ஒரு அரசியல்வாதி அவருக்கு வடக்க பற்றி என்ன தெரியும்? ஒரு அவரை கொழும்புல இருந்தவரை கொண்டு வந்து முதலமைச்சராக போட்டால் என்ன அதோட வளங்கள் பற்றியோ அங்க குலத்துல என்ன இருக்குது, வளங்கள் இங்க என்ன இது இருக்குன்னு சொல்லி விஷயம் தெரியும். தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டால் அதுதான் உண்மை. அவருக்கு விவசாயத்தை பற்றியே தெரியாது. அவரை கொண்டு வந்து, அதாவது இங்க நடக்கிற இங்க எதுக்கும் வடக்க பற்றி அவருக்கு தெரியாது. தெரியாதவரை கொண்டு போட்டா வாழ்வாதாரத்துக்கு என்ன கொடுத்தவரன்னு தெரியும் உங்களுக்கு. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன். எல்லாம் முட்டாள்தனமான தெரியுது. வாழ்வாதாரத்துக்கு மெஷின் இருக்கு, தையல் மெஷின் மைந்தன் தம்பி கணேஜையா எங்க காணையில 4 மணிக்கு கூட வருவாங்க. ஓகே ஓகே. இன்னொரு தவறு இருக்குது என்ன, அதாவது ஒரு பிரதேசத்து இப்ப மரவள்ளி உற்பத்தி ஒரு பிரதேசத்துல அதிகமா இருக்குன்னா அந்த பிரதேசத்துல மரவள்ளி சார் தொழிற்சாலைகள் உருவாக வேணும். யாழ்ப்பாணத்துல கொண்டு போய் மரவள்ளி உற்பத்தி சாலையை கட்டி போட்டு
அதாவது செட்டிக்குளத்தில இருந்தோ அல்லது மன்னார்ல இருந்தோ மரவழி ஏற்றி கொண்டு யாழ்ப்பாணம் போறோம்னா அது நடக்காத ஒரு காரியம் தானே. அப்படித்தான் இங்க நடக்குது. கட்டப்பட்ட பில்டிங் எல்லாம் காடு பத்தி அதுக்கால காடு வந்து வெளியில போய் நிக்குது. ஆனா இங்க உற்பத்திகள் எல்லாம் உற்பத்தியாகவே இருக்குது. அதுதான் உண்மை. ஆனா நான் கூட ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு விடயத்தை நான் கூட இவ்வளவு நேரம் பேசி அதில் பார்த்தா ஒரு ஆளுமை மிக்க ஒரு பொருளியல் சூழியல் வர்த்தக விளிம்புகளின் அடிப்படையிலான ஒரு கருத்துருவாக்கத்தை கூட ஒரு ஆளுமை தெரியுது. இப்ப நான் கூட என்ன கேட்கிறேன் என்றால், இப்ப வடக்கு கிளர்ச்சி மாவட்டம் நான் வேற மாகாணத்தை விட்டுருவோம், மாவட்டமா இப்ப கிளர்ச்சி மாவட்டத்துல மரபலி உற்பத்தி அதிகரிச்சான சப்பரிசி அதுல செய்யலாம். இரண்டாவது வந்து அந்த மரகிழங்குல அந்த மரவழி பொறியில அடிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்பது செய்யறாங்க. சரி, மரவழி பொறியிலத்தான் செய்யாவிட்டாலும் கூட சப்பரிசி வந்து எக்காலத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெறலாம். ஏன் அது சார்ந்த அந்த உற்பத்தி துறை சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அதன் ஊடாக அந்த உற்பத்தியை அதிகரிச்சு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில நீங்களே அதை செய்ய முடியாது. அதே நீங்க செய்ய முயற்சிக்கல. அண்ணா, நாங்கள் சாதாரண மக்கள் நாங்கள் ஒரு பிரதேசத்துல வாழ்ந்தோம். எங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நாங்க செய்யல. அதைத்தானே நாங்க சொல்றோம், இந்த அரசியல்வாதிகள் இதை செய்யணும், இதுதான் திட்டமா இருக்கணும், இவியல் நடுவலம் நிலம் பூமி அது இது என்று சொல்லி கொண்டு தங்களுடைய அரசியல் நடவடிக்கையை கொண்டு நடத்துற எங்க மக்கள் நிலைமை இப்படிதான் இருக்கு. சில அரசியல்வாதிகள் உண்மையில நினைக்கணும், இந்த மக்களை இப்படியே இந்த நிலைமையில வச்சிருந்தா தான் தங்களுடைய அரசியல் நிலை வந்து இப்படியே டெவலப் ஆகி கொண்டு வரும் அரசியல் நிலை. அதாலதான் அவர்கள் அப்படி வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அந்தந்த பிரதேசங்கள்ல இரண்டாம் தர உற்பத்திகளை மாற்றமடைய செய்ய வேண்டும். செய்தா தானே மக்களுடைய வாழ்வாதாரங்கள மாற்றம். ஆனா இப்ப நீங்க இலங்கையா வெளிநாடு? நான் இலங்கை. இதுல ஏன் கூட அந்த கேள்வி கட்டணும்டான, இப்போ எனது நண்பர், என்னோட ஒன்றா படித்த நண்பர் வந்து நான் நினைக்கிறேன் விஸ்வமோடவோ அல்லது வன்னி அந்த கிளிநொச்சி மாவட்டம் அந்த ஏரியாவுக்கு எங்கேயோ ஒரு பகுதி இடம் சரியா தெரியல. அதுல அந்த புதிய ஒரு திட்டத்தினூடாக ஒரு புதிய விவசாய திட்டத்தின் ஒன்று அறிமுகம் செய்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் நிறைய செய்து காட்டினீங்கன்னா, அதுக்கு இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி அளிக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட நிதி வந்து ஒருத்தர 10 லட்சம் ரூபாய் என்றால், அந்த உற்பத்தியில அதிகளமான லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய வகையில் அது இருக்குமென்னு சொன்னா 1/2% அது 5 லட்சம் ரூபாய மானியமா கொடுக்குறாங்க, இலவசமா கொடுக்குறாங்க. 5 லட்சம் தான் திருப்பி கொடுக்கணும்ன்ற விஷயம் இருக்கு. அப்ப அந்த நிதியை பெறுவதற்காகவே அவர் அந்த எப்படி சொல்றது, கிளாஸ் ஃபார்ம்னு சொல்லப்பட கண்ணாடி தோட்டம் சொல்ற மாதிரி சுத்தவர பிளாஸ்டிக் அடிச்சு போட்டு மேல கூரை இல்லாம உள்ளுக்குள்ள மிளகா கண்டை வச்சிருக்கிறார். ஆனா மிளகா கண்டை எங்க வச்சுட்டு இருக்காருன்னு சொன்னா, மேலே சுத்தவரை அடிச்சிருக்கணும், மேலே இருந்து பைப்புல தண்ணி வருது, எல்லாம் சொட்டு நீர்ப்பாசன முறையில அதை அமைச்சு, அது சரி. ஆனா அது என்ன செஞ்சிருக்காருண்டா, கண்டை வச்சு போட்டு பரம்பரம் மாதிரி காட்டி மிளகா கண்டை வச்சுட்டு அந்த மிளகா கண்டை கொண்டு பிளாஸ்டிக் அடிச்சு போட்டு மண்ணுக்கு கொண்டே வச்சிருக்காரு. இப்ப நான் மேற்குலக நாட்டுல வெள்ளக்கார தோட்டத்துல நான் செய்தேன், தக்காளி மிளகா கண்டுக்க கொங்கு மரம் சொல்ற அதுக்கு செய்ததில்ல. அதுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த மிளகா கண்டை வந்தனா மண்ணுக்கு வைக்கிறே இல்ல, மத்தன்னு சொல்லுவாங்க. அது அந்த பாசையில மத்த அல்லது ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும், அதுக்கு அந்த பஞ்சுக்கு மேலதான் அந்த கண்டை வைக்கிறோம். அதுக்கெல்லாம் பேர் ஓடி போயிருக்கும், குளுக்கோஸ் பைப் மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் சொட்டு அது போய்க்கொண்டு தண்ணியும் போகும், அதே பசலையும் அந்த பயிர்களெல்லாம் போகும். ஆனா இந்த ஏற்பாடை செஞ்சு போட்டு மண்ணுக்கு கண்டு வச்சோன்னா கண்டு அப்படியே தரக்கடிச்ச மாதிரியே அது 3 அடி அல்லது 6 அடி உயரத்துல அந்த கண்டு நிக்குது. 6 அடி 3 அடி உயரத்துல அந்த கண்டு நிக்குது. அப்ப அந்த 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 இதுல அவற்ற விவசாயம் இப்ப வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச நிலை காணும். அப்ப இது ஆற்ற தவறு நினைக்கிறீங்க? இங்க வந்து நீங்க சொல்றது சரி. இங்க வந்து எல்லாத்துக்குமே திணைக்களம் இருக்குது. இப்ப விவசாய விரிவாக்க உத்தியோகத்துடன் இருக்கணும். அவையோட வேலை வந்து இப்படியான விவசாயிகளை போய் பார்த்து அவையக்கூடிய அறிவு அதெல்லாம் நடக்கிறேன் இல்லை, அரிச்சுனா வர வேணும், வந்தா தான் அது நடக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியா இயங்க வேணும். இப்ப வைத்தியசாலை மட்டும் பிரச்சனை இல்லை, விவசாய திணைக்களம் பிரச்சனை, அதை விற்பனை செய்ய எல்லாத்துக்குமே இங்க திணைக்களம் இருக்குது. இங்க நடக்கிறது இங்க அரசியலமைப்பு அப்படியே அதாவது யூகேனுடைய அரசியலமைப்பை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இங்க இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் எவரும் அதை செய்து அதாவது கண்காணிக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை.
ஆகவே எல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விவசாய விரிவாக்கல் உத்தியோகத்தர் அங்க போயிருந்தா அதுக்குரிய அறிவுரை அங்க கொடுத்துருப்பார். அல்லது அவர் அதை நாடி இருக்க வேணும். நாடி இருந்தா அதுக்கு அவர் போய் பார்க்க வேணும். அதான் அவர்கிட்ட டியூட்டி. அப்ப அவையில் அதை பார்க்க வேணும், அதை செய்ய வேணும். நான் எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி விவசாயங்கள் எனக்கு தெரியும். நான் செய்து கொண்டு இருக்கிற நிறைய விவசாயம் செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அது 2 முறை இருக்கு. ஒன்று இவர் அந்த முறையில செய்திருந்தா மேல கிரீன் நெட் பாவிச்சிருக்கணும். பாவிச்சிருந்தா தான் அந்த விவசாயம் நல்லா வந்திருக்கு. இவர் ஓப்பன் வழியில செய்திருந்தா அதுக்குரிய முறை இருக்கு. அதன்படிதான் செய்யலாம். இதான் உரிய லாபத்தை எடுக்கலாம்.